உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், அப்படியே 2 வீடு வந்து மகரத்திலயும் 2 பாதம், அடுத்த 2 பாதம் வந்து கும்பத்திலயும் இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அடிதடியா இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படிலாம் இருக்கும்? இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியெல்லாம் கழிய போகுது? என்ன மாரி எதிர்கொள்ளலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி நெறையா விஷயங்கள யோசிச்சோம்னா, அப்பாடி செம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்ஸ்ஃபர்மேஷன் த கோர் எனக்கு தெரிஞ்சு மகரத்தில இருக்கக்கூடிய அவிட்டத்திற்கு நிகழ காத்திருக்கிறது. ரெடியா இருந்துக்கங்க. உங்கள நோக்கி தான் பிரபஞ்சம் அத்துணை நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. சான்ஸே இல்லாத ஒரு தனம். 15 தேதிக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்க காதில் வந்து சேரும். அதுல எந்த மாற்றம் ரொம்ப சில விஷயத்துல ஸ்டபனா இருப்பீங்களோ, கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கும். சூரியன் உங்களையே பார்க்கும்போது கொஞ்சம் பிடிவாதம் ஜாஸ்தியா இருக்கிறது. அதே மாரி குரு வந்து டைரக்ட்டா உங்களையே பார்க்குறனால, எப்பயுமே குரு இருந்த இடத்த கொஞ்சம் பாழ் பண்ணுவாருன்றபோது, சமுதாயத்தில மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் நல்லா தான் கிடைக்கும். டக்கு டக்கு டக்குன்னு சில விஷயத்த மாரி ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி இல்லையா? நட்சத்திரநாதன் 4ஆம் வீட்டு அதிபதி. அவர் அப்படியே போயிட்டு இந்த தடவ 6ஆம் இடத்துல உட்கார நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதிக்கு பார்வை குடுக்குறாரு. இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த எதிரிகள்லாம் ஒண்ணு கூடி சில விஷயத்த பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த தடவ அவிட்டத்துக்கு நடக்கும். ரவுண்டு கட்டுறாங்க. ஆனால் நீங்க தான் ஜெயிப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள தவிட்டெல்லாம் பொண்ணுன்னு பேரே உண்டு. எங்க இருக்கு, எப்படி இருக்குன்ற ஏதாவது ஒரு காச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தொட்ற இடமெல்லாம் அப்படியே பொன்னா மாறக்கூடிய அமைப்புல தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களுக்கான ஒரு எனர்ஜி வேவ் பிறக்கும்போதிலிருந்து இருக்கு. நீங்க என்னதான் ஆமான்னு போட்டாலும், இல்லன்னு போட்டாலும் அவிட்டம் அப்படின்னு நீங்க பொறக்குறீங்க. ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் தலைமைத்துவமாக, எல்லாத்துலயும் ஒரு நிபுணத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த தடவ நீங்க மகர ராசியா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நெறைய முக்கிய முடிவுகளை வாழ்க்கையில் மேற்கொள்வீர்கள். ஏதாவது ஒரு பேங்க் லோனுக்கு நீங்க வேண்டி கையெழுத்து போட வேண்டி வரலாம். ஏன்னா குரு, புதன், சூரியனுடைய சேர்க்கை. ஏதோ ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய கையெழுத்தோ, கை நாட்டோ தேவைப்படும்ன்ற மாரி யாராவது உங்ககிட்ட வந்து கேட்கலாம். நெறைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ லோன் அடைவதற்கான வாய்ப்புகள், புதிய லோன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நகைய வந்து ஒண்ணு அடமானத்துலருந்து எடுக்கிறது, இல்ல நகைய அடமானம் வைக்கிறதுன்ற மாரி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ பொண்ணோட கனெக்ட் ஆவீங்க. ஏன்னா குருனாலே பொன்னுன்னு பேரு. அப்புறம் 7ஆம் இடத்த அவர் ஃப்ரீஸ் பண்ணி 7ஆம் இடத்த பார்க்குறாருன்னா, அந்த இடத்த கெடுத்து பார்ப்பாருன்னா, நகைய அடமானம் வச்சு சில பணத்தை வாங்கி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக ஒரு நல்ல சினாரியோ உங்களை நோக்கி கொடுக்கப்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் அல்டிமேட் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்திருக்காரு. கூடவே கேது இருக்காருன்ற போது, நீங்க மகரமா இருக்கிற பட்சத்தில தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய கணவர், உங்களுடைய மாமனார், உங்களுடைய அப்பா, உங்க வீட்டுக்கார், மூத்த பிள்ளை இந்த 4 பேருடைய உடல்நிலையிலும், மனநிலையிலும், பேச்சுவார்த்தையிலும் கவனம் தேவை, தேவை. ஏன்னா கேது சேர்ந்திருக்கும். 8ஆம் இடத்துல சாதாரணமா கேது இருந்தாலும் பரவால்ல. சூரியன் ஆட்சி பலம் வாங்கி 8ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி திடீர் அதிர்ஷ்டத்த குடுத்தாலுமே, கேது அத கொஞ்சம் ஏதோ இடத்துல கட் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்ப தேவையில்லாத சில சில சஞ்சரவுகள், வம்பு, வளப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல் 15ஆம் தேதி அல்டிமேட்டா இருக்கு. நெறைய டிராவல் பண்ணுவீங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு செவ்வாயுடைய பார்வை மலை சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ரத்தம் தானம் பண்ணுவீங்க. சில பேருக்கு ரத்தம் குடுப்பீங்க. நெறையா வந்து இந்த தடவ பருப்பு வகைகளை உணவில் ஆட் பண்ணுவீங்க. பருப்ப பூசா போடுவீங்க. இதெல்லாம் செவ்வாய் காரகத்துவம்லாம் ஏங்கும். ஒரு இடம் வாங்கலாம், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணலான்ற மாரி எண்ணம்லாம் ஓடும் நெறையா. சொத்து குறித்த கவலைகளோ, சொத்து குறித்த ஒரு தீர்மானமோ இந்த மாதம் நிவர்த்தி செய்யப்படும். இதே நீங்க இந்த பக்கம் 15, 17 தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போகணும். தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து விடணும். நீங்க தேவையில்லாம வாக்குவாதம் பண்ற மாரியான சூழல் குடும்பத்தில வந்துரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன கிளாஷ் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் 8ஆம் இடமே மாமனார், மாமியார் வீடு தான். அப்ப அந்த இடத்துல எதுவும் ஒரு வம்பு வழக்கு வராம பார்த்துக்கிறது அவிட்டத்துக்கு எனக்கு தெரிந்து நல்லது. ஸோ பேச்சுவார்த்தையில கொஞ்சம் விட்டு குடுத்து போணும். முதல் 15, 16 தேதிகள் அல்டிமேட்டாவும் அடுத்த 13 நாட்கள் கொஞ்சம் கவனத்தோடும், தேவையில்லாத சச்சரவுகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பாகத்தான் மகரத்தில இருக்கக்கூடிய அவிட்டத்துக்கு இருக்கு. ஓகே. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா, கும்பத்தில இருக்கக்கூடிய அவிட்டம் வாவ்! ஃபர்ஸ்ட்டு விஷயம் கடன் அடைப்பீங்க. நான் சொன்ன மாரி நகை கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துட்டு போகும். செவ்வாய் எல்லாம் பல்லு தான். ஸோ பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஆனா, அதற்கான சிறப்பான மருத்துவம் கிடைக்கும். 8ஆம் அதிபதி போயிட்டு 7ஆம் இடத்துல ஆட்சி சாரி
7ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் வாங்கி உட்கார்றதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம்னாலே எதிரி தம்சம் பண்ற இடம். அப்போ செவ்வாயுடைய பார்வை, அவர் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. அப்ப இந்த 3, 6 எல்லாம் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. முகம் சார்ந்த இடத்துல, ஷோல்டர் சார்ந்த இடத்துல, தோள்பட்டை சார்ந்த இடத்துல ஒரு சின்ன 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 விஷயங்கள் வந்துட்டு போகும். அப்போ இப்படியே வந்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் புதன் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. அந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் அப்படியே 6ஆம் இடத்துல இறங்க போறாரு. செவ்வாய் கொஞ்சம் புதனோட வீட்ல இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ரத்தத்த வந்து கொஞ்சம் அப்படியே சக் பண்ணுவாரு. ஏன்னா ஆல்ரெடி 7ல கேது உட்கார்ந்திருக்கான். 17 தேதிக்கு அப்புறம் சூரியனோட கேது இப்ப 7ஆம் அதிபதி ஆட்சி வாங்கி உட்கார்ந்திருப்பாரு. கேது இருக்கு அப்படின்றபோது, எதிராளியோட பலம் கொஞ்சம் ஓங்கியிருக்கும். அது பார்ட்னரா இருக்கலாம், அது வீட்டுக்காரரா இருக்கலாம், அது பிள்ளையா இருக்கலாம். பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே ஒரு மாரி அவங்களுடைய டாமினேஷன் இல்ல அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய அட்வைஸ கேட்டு நம்ம பண்றது. அப்படின்ற மாரி சில சினாரியோ வரும். நெறைய கேள்வி கேட்பாங்க. இந்த வீட்ல சின்ன சின்ன குழப்பங்கள் வராம இருங்க. ஆரம்பத்திலேயே வந்து இந்த கணக்கு வழக்கு ஒழுங்கா வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து புதனும் வந்து சேரப்போறான்றபோது கணக்குல ஏதோ பிரச்சனையாகி மாட்டி வீட்ட திட்டு வாங்குவீங்க. அது குட்டியோண்டு ஒரு ரூ. 5 ரூ. 10 விஷயமா இருக்கும். ஆனா பெரிய சண்டையில கொண்டு வந்து முடியும். அதனால அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வீட்ல மட்டும் கவனம். வெளிலலாம் கூட சமாளிச்சுருவீங்க. இந்த வீட்ட சமாளிக்கிறது அவிட்டத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம். அதனால அத மட்டும் கவனிக்கிறதா வேண்டிய கட்டாயத்தில இருக்கீங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி கும்பத்தில கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி பல்லு வலி வந்து பல்லு எடுக்கிறது, இல்ல பல்லு வந்து ரூட் கேனல் பண்றது, பல்லு ஃபில் பண்றது மாரி சினரியோ வந்துட்டு போகும். பல் வலியால் எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் இப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா 10 தேதியிலேருந்து 15, 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் பல்லு வலியில அவஸ்தைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்படியே அந்த சூரியன் கடந்து 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 ஆயில்யத்த நோக்கி போவான். ராகு அங்கருந்து செவ்வாயுடைய பார்வை எதன் மேல விழுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் சூட்சமமா எடுத்து பார்த்தோம்னா, இந்த மாரி பல்வலி வர்றதுக்கு, கண்ணு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளணும். அடிவயிறு, வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா, நீங்க மகரத்தில இருக்கக்கூடிய அவிட்டமா இருந்தாலும் சரி, நீங்க கும்பத்தில இருக்கக்கூடிய அவிட்டமா இருந்தாலும் சரி, இந்த தடவ வந்து கன்ஃபார்மா வாய் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையில்லாம உங்கள 4 பேர் டென்ஷன் படுத்த வரப்போறாங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. ஆஃப்டர் 15க்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு இந்த 1 மாத காலகட்டம். இங்க 8ஆம் அதிபதி ஆட்சி வாங்குறாரு. அது திரிதேஷத்த குடுக்குமா, குடுக்காதான்றது நீங்க கேதுவ எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதுல இருக்கு. இங்க 7ஆம் அதிபதி ஆட்சி வாங்குறாரு. அத நீங்க ஹேண்டில் பண்ண போறதும் கேதுவுடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்கு. மொத்தத்துல கேது அப்படின்னாலே கோவில் வழிபாடு தான். கேது அப்படின்னாலே வந்து சன்னியாசிகளுக்கு ஏதாவது தானம் குடுக்குறது. எப்படியும் இந்த தடவ அமாவாசைலாம் வருது. முடிஞ்ச அளவுக்கு போய் அமாவாசை அன்னைக்கு ஒரு இந்த கோவில்ல போய் காளியம்மன போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, இல்ல மாரியம்மன பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க, காவல் தெய்வங்களுடைய வழிபாடை மேற்கொண்டீர்கள்னா, கண்டிப்பாக தேவையில்லாத நெகட்டிவ் தாட், தேவையில்லாத நெகட்டிவ் விமர்சனங்கள், தேவையில்லாம உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் மறந்து போறதுக்கான வாய்ப்பை 100 விழுக்காடு குடுக்க இந்த மாதம் தயாராக இருக்கிறது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? நீங்க மகரமா இருந்தாலும் சரி, இல்லைங்க கும்பமா இருந்தாலும் சரி. 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருந்தாலும் வக்ரமா தான் இருக்காரு. 2ஆம் வீட்ல தான் வக்ரகதியில ராசிநாதன் உட்கார்ந்திருக்காரு. அப்போ படிக்கிற அமைப்புல ஓரளவுக்கு கொஞ்சம் தேவையில்லாத தாட் அதாவது மகர அவிட்டத்தில இருந்தாலும் சரி, கும்ப அவிட்டத்தில பிள்ளைங்களுடைய படிப்பு இருக்குல்ல, அதாவது உங்களுடைய குழந்தைங்களுடைய படிப்பு. அது 5ஆம் இடம் தான் உங்களுடைய குழந்தை. சரியா? உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு, அவங்களுடைய மனநிலை அதில ஏதாவது ஒரு சின்ன சின்ன கிளேதங்கள் வந்துட்டு போகும். நல்லா தான் படிச்சேன், மார்க் வரல, நான் ரொம்ப ஹார்ட் இருக்கேன். அது ஏதாவது எதிர்த்து பேசுறது, இந்த மாரி வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால கொஞ்சம் 17ஆம் தேதிக்கு மேல கவனமா பிள்ளைங்கள ஹேண்டில் பிள்ளைங்கள்ல யாரா இருந்தாலும் இந்த அவிட்டன்ஸ் தராங்க. ஆஃப்டர் 17த் மேல கொஞ்சம் கவனமாக இருத்தல். பெயர் புகழுக்காகவோ, இல்ல வேற ஏதாவது உங்கள ஏமாத்தி ஏதாவது பண்ணாம பார்த்துக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கவனம், கவனம், கவனம். நெறைய பெண்கள் மூலமாக சப்போர்ட்கள் கிடைக்கும் இந்த தடவ. சூரிய ஆளுமை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்பாவோட தலையீடு குடும்பத்தில ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு போகும். ஸோ இதில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய புதிய பிசினஸ் ஸ்டார்ட் ஆகும். நியூ பிகினிங்கான இன் இன் என்ன சொல்றது? ஒரு ஒரு பிளானிங் போடுவீங்க. 15ஆம் தேதிக்குள்ள போட்டு சரி பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு அடுத்த 17ஆம் தேதி வரைக்கும் எதுவும் தொட வேண்டாம். அது நல்லத குடுக்குற மாரி தெரியல. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். செப்டம்பர் மாசம் இருக்கவே இருக்கு. செப்டம்பர் 15க்கு மேல நம்மளுக்கான எல்லா விஷயத்தையுமே மேற்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ கொண்டு வந்து குடுக்கும். ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாசத்துலயுமே வந்து செவ்வாய் அங்க தான் உட்கார்ந்திருக்க போறாரு. அதனால பெரிய நட்சத்திரநாதன் மூலமாக எதுவும் ஒரு நெகட்டிவிட்டி வரப்போறதில்ல. பிளட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உடல் அலைச்சல், அசதிகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் வீட்ல வெள்ள பெட்ஷீட் விரிச்சிட வேண்டியதுதான். வாயே திறக்காம இருக்கிறது இந்த 1 மாசம் நல்லது. சின்சன் மாரி அமைதியோ அமைதின்னு இருந்துக்கங்க. வேலை பார்க்குற இடத்துல சரி, வீட்லயும் சரி. ஓகே. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய அலைச்சல், நெறைய மருத்துவ செலவு, நெறைய வந்து வண்டி வாகன செலவு. 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுயம் சார்ந்த இடம்.
இந்த சுயம் சார்ந்த இடத்தை இயக்கக்கூடிய இந்த செவ்வாய் போய் உட்கார்ந்திருக்கிறது கொஞ்சம் 6ஆம் இடத்துல. ஸோ 4, 6 நட்சத்திரநாதன் 6ல உட்கார்ந்திருக்கும்போது இந்த 4, 6 கனெக்டிவிட்டி. உங்களுக்காக உங்களுடைய உடைமை எனக்கு எனக்கு பல்லு வலி, எனக்கு தலைவலி, எனக்கு காரு பிரச்சனை, எனக்கு வீடு பிரச்சனை, எனக்கு மொபைல் பிரச்சனை, எனக்குன்னு இருக்கக்கூடிய உடைமைகளில் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து அதற்கான செலவுகள் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவோட சேர்ந்திருக்காரு. ஆனா சரியாயிடும். செலவு வந்தாலுமே அது சரியாகுது அப்படின்னா என்ன? இப்போ காய்ச்சல் வருது, மாத்திரை போட்டேன். அப்புறம் என்ன உடம்பு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பிரச்சனை வருது, சர்ஜரி பண்றீங்க, உடம்பு சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப இது நல்லதா, கெட்டதான்னு பார்த்தா, ஒரு விஷயத்த சரி பண்றதுக்கு தான் இந்த மாரியெல்லாம் நிகழ்வுகள் வருது. அப்போ வாழ்க்கை சரியாறதுக்கு தான் அப்படி வருதுன்றத புரிஞ்சுக்கோங்க. எத பத்தியும் வொரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கவனமா இருக்கணும். மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். தேவையில்லாம நம்மள எல்லாரும் கார்னர் பண்றாங்களோ, நமக்கு மட்டும் ஏன், நமக்கு மட்டும் ஏன் அப்படியே ஒரு மாரி இருக்கும். அதனால அதில மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா போதும். மத்தவை எல்லாம் சூப்பர். ஸோ ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஃபுட்டு விஷயத்தில ரொம்ப கவனமா இருங்க. ஒண்ணா சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கா, இல்ல கரெக்ட்டா நினைச்சத சாப்பிட முடியாது. அதனால சாப்பாடு விஷயத்தில மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். மத்தவெல்லாம் வரக்கூடிய நாட்கள் வசந்தத்தில் வாசல் படியில் நிற்பதற்கான அமைப்பு 100 விழுக்காடு இருக்கு. இந்த 15 நாட்கள் கொஞ்சம் அமைதியாகவும், பொறுமையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? கண்டிப்பா முருகப்பெருமான் வழிபாடு. அத விட்டீங்க அப்டின்னா, மலை மேல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவன் வழிபாடு. இந்த மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு நீங்க மேற்கொள்ளுதல் அப்படின்றது, இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரநாதனுடைய அமைப்பு 6ல போய் இருந்து வரக்கூடிய கெடுதல் பலன தடுத்து குடுக்கும். ஏதாவது ஒரு மலைக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா, மலை பார்ப்பீங்க, மலைக்கு போயிட்டு வருவீங்க, ஏதாவது அருவிய பார்ப்பீங்க. இன்னும் நெறைய வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. போறீங்களோ இல்லையோ ஏதோ ஒரு இடத்துலருந்து வாட்டர் ஃபால்ஸ் வர்றது, தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கறது. இதெல்லாம் இந்த தடவ வந்து அவிட்டத்திற்கு நிகழும். நெறையா அவிட்ட நட்சத்திரக்காரங்க டிராவல் பண்ணுவீங்க. மழையோடு கனெக்ட் ஆவீங்க. மழையோடு கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு. மழையில நனையிறது, மழை பார்க்கறது. மழையில நனையிறதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படி இல்லங்க. நம்ம நனையறதுக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம தனியா ஓடி போய் உட்காந்துருக்கோமா, இல்ல அதில நனைஞ்சிடுறோமான்னு ஒண்ணு இருக்குல்ல. நெறைய இந்த தடவ மலை ஹில்லோடையும் கனெக்ட் ஆவீங்க. மழையோடும் கனெக்ட் ஆவீங்க. தண்ணியோடு கனெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. முதல் 15 தேதிகள் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் தேடி வரும். அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சொல்ல காரணியா தான் இந்த மலை பார்த்தல் அப்படின்ற நிகழ்வு நடைபெற காத்திருக்கிறது. ஸோ கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு.